ஸோ ரொம்ப நாளாக நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒன்று கோப்ரோ ஹீரோ 8க்கு மீடியா மோடும் மைக்கும் அமேசானில் சேல் போயிட்டு இருந்துச்சு. லைக் எப்போயுமே அதோட ப்ரைஸ் 6500 இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஆர்டர் பண்ணலாமே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் மீடியா மாடு. கூடவே ஒரு மைக் சஜஷன் காட்டுச்சு. நான் ரிவ்யூஸ் எதுவுமே பார்க்கல, ஆர்டர் பண்ணேன். மானோ சம்திங் இருக்கு. ஃபஸ்ட்டு மைக் பார்த்துடலாம். பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹவு டு யூஸ் மைக்ரோஃபோன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. மானோ எதுக்குன்னு தெரியாது, இது நிறையா இதில் இருக்கும். இது ஜாக்கு கொடுத்துருக்காங்க, 3.5mm ஜாக்கு. அது எதுக்குன்னு எனக்கு தெரில. ஸோ இதுதான் மைக்ரோஃபோனு. இது இந்த காலரில் கிளிப் பண்ணிக்கிறது. 1 மீட்டர் லென்த்துன்னு சொல்லி இதில் பார்த்தேன். ஸோ மைக் இது. ஸோ மீடியமா இதில் வந்து எம்ஆர்பி வந்து 6900 போட்டிருக்கு. தெரியுதான்னு தெரியல. 6900 போட்டிருக்கு. ஆல்ரெடி டேப்பெல்லாம் பிச்சு இருக்கு. அந்த பக்கம் தான் இருக்கு. ஸோ இதுதான் மீடியா மாடு. இது கூட ஒரு மவுண்ட் கொடுத்துட்டாங்க. இது கூட கொஞ்சம் தெரியல. ஸ்க்ரூ எடுத்தாலே வந்துடும். இதுவும் புல் பண்ணாலே வந்துருச்சு. கோப்ரோவோட ஒரிஜினல் மவுண்ட். இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. புல் பண்ணி எழுத்தா வெளியே வந்துடுது. ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடுது. இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம், கோப்ரோ வைக்கிறது. ஸோ நம்ம மீடியா மோட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இந்த டோர் நமக்கு தேவைப்படாது. ஸோ இதோடய அட்டாச் ஆகிடும். பேட்ரி போடலை, சும்மா செக் பண்ணி பார்க்குறேன் போட்டு. அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் மீடியா மாடு ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் கோப்ரோ. சைடில் அந்த மேலே உள்ளே இருக்க பட்டன்ஸுக்கு வெளியே பட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் மேலே ஃப்ளாஷ் லைட்டு, சைடில் மைக்லாம் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம மைக் கனெக்ட் பண்ணுவோம். மைக்கு, HDMI, சார்ஜிங் போர்ட், இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மைக்கு போட்டு ஆடியோலாம் எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு ரைடு போயிட்டு அடுத்த வீடியோவில் நான் வேணால் போடுறேன்.